ஜனநாயக விரோத சுற்றறிக்கை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அரசியலமைப்பு சட்டத்தை மாண்புகளை தூக்கி போட்டு விடுகின்ற அரசியலமைப்பு சட்டத்தை எச்சரிக்கை மார்க்சிஸ்டுகளின் எச்சரிக்கை. திரும்ப பேரு தலைமைச் செயலாளரை மக்கள் விரோத தலைமைச் செயலாளரை இடதுசாரிகளை தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக வாயை திறந்து பேசுங்க. மௌனம் காக்காமல் உரிய நடவடிக்கையை எடுத்துடுக. தமிழக அரசே நியாயம் தானா வாயை திறந்து பேசுங்க. மௌனம் காக்காமல் உரிய நடவடிக்கையை எடுத்துடுக. தமிழக அரசே நியாயம் தானா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டும் ஜனநாயக பூர்வமாகவும் செயல்படக்கூடிய இடதுசாரி கட்சிகளுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடிய வகையிலேயும் இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள் செயல்படக்கூடிய போராடக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய வகையிலேயும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளருடைய உத்தரவின் அடிப்படையில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு அதிகாரிகள் சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்ட ஒழுங்கு சம்பந்தமான கூட்டத்தில் இத்தகைய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் தலைமையிலான கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் தான் கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் இத்தகைய சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர்களுக்கும் இதே போன்ற சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இது ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது அநேகமாக இந்தியாவில் எங்கேயுமே நடைபெற்றதில்லை. ஆகவே தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய இந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் தலைமைச் செயலாளர் சாய் குமார் மீது தானே நடவடிக்கை. தமிழக அரசே நடவடிக்கை. ஜனநாயகத்தை நசுக்கின்ற தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை கண்டிக்கின்றோம்.